अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா. ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிற ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்கிற பகுதி பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது. பகவானுடைய 1000 திருநாமங்கள் இதிலே சொல்லப்படுகின்றன. இந்த திருநாமங்கள் அனைத்தும் பகவானுடைய பெருமைகளை, அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை, அவனுடைய திருமேனியை வர்ணிக்கும்படியாக இருக்கிறபடியினாலே அவற்றையெல்லாம் விளக்கும் விதமாக ஆச்சாரியர்கள் அற்புதமான அர்த்தங்களை பண்ணியிருக்கிறார்கள். அதிலே இன்றைய தினம் முதலிலே வராங்கஹா என்கிற 745வது திருநாமம் வராங்கஹா என்பது, அந்த திருநாமத்தை பார்க்கிறோம். வராங்கஹா என்னால் நான் உயர்ந்த அங்கங்களை உடையவர் என்பதுதான் இதற்கு பொருள். வர என்னால் சிரேஷ்ட உயர்ந்த, அங்கஹா அங்கங்களை உடையவர். அதே அர்த்தத்தை தான் ஆதிசங்கர பகவத்பாதர் சுருக்கமாக காட்டுகிறார். வராணி சோபனானி அங்கானி அஸ்யேதி. வராணி மிகவும் உயர்ந்தவைகளாய், சோபனானி நல்ல சுபமானவைகளான அழகியவைகளான, அங்கானி அஸ்யேதி நல்ல அழகான சுபமான அங்கங்களை உடையவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். வராங்கஹா என்பதற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது, இது அத்தனை திருநாமங்களும் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லுகிறது என்று கீழே தெரிவித்திருக்கிறார். முன்னமே திருநாமங்களிலே ஆரம்பிக்கிற பொழுதே அவர் வசுப்பிரதா வாசுதேவா என்கிறதெல்லாம் கூட அங்கிருந்தே தொடங்கி திருநாமங்களை சொல்லுகிறது என்று காட்டினார். அவர் அதாவது கிருஷ்ணாவதாரத்தை சொல்லுகிறது என்று காட்டினார். அந்த விதத்திலே இப்பொழுது வராங்கஹா என்பதற்கு என்ன அர்த்தம் காட்டுகிறார்னா, இப்படி தேவகிக்கு அவன் பிள்ளையாக பிறக்கிற பொழுதும் கூட அந்த பரத்துவ லட்சணங்களோடு கூடிய உயர்ந்த அங்கங்களோடு பிறந்தான் என்று அதை பொருளாக காட்டுகிறார். ததே தது ஔபனிஷதம், ஔபனிஷதம் அங்கம் என்று சொல்லுகிறார். எப்படின்னா, தேவக்கியாக விரியமானம் அதி நின்னுத திவ்ய சின்னம். தேவக்கியாக விரியமானம் என்னால் தேவக்கியினாலே பிரார்த்திக்கப்பட்டபடி, அதி நின்னுத திவ்ய சின்னம் மிகவும் உயர்ந்தவர்களான அந்த திவ்யமான சின்னம் ஆவிஷ்கிருதம், அவனுக்கு அதெல்லாம் அவற்றோடு கூட வந்து அவதரித்தான். அதாவது தேவகியானவள் தனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேணும் என்று வரம் வேண்டினாள். ஆனால் அந்த குழந்தை எப்படி இருக்க வேணும் என்றும் கூட அவள் சொன்னாளாம். இந்த வியாக்கியானத்தை அருளி செய்த இதே பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்ற ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். அந்த ஸ்தோத்திரத்திலே அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஆகண்டவாரி பரமந்தர மேகதேஷ்யம் பீதாம்பரம் கமலலோச்சன பஞ்சஹேதி பிரம்மஸ்தனந்தயமயாச்சத தேவகீ த்வாம் ஸ்ரீரங்ககாந்த சுதகாமியதி காபரைவம் என்று ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே பராசர பட்டர் அருளி செய்கிறார். அதாவது தேவகி என்ன ஆசைப்பட்டாள் என்னால், அப்படியே கழுத்தே கட்டளையாக நீரை பருகின மேகம் போல கருத்திருக்க வேணும் அந்த குழந்தை. தனக்கு பிறகு போகிற குழந்தை எப்படி இருக்க வேணும்? ஆகண்டவாரிபரமந்தர மேகதேஷ்யம். அதற்கு பிறகு பீதாம்பரம்,
பட்டு பீதாம்பரம் அணிந்திருக்க வேண்டும் அந்த குழந்தை. கமலலோச்சனம், தாமரை போன்ற கண்கள் இருக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு. பஞ்சஹேதி, பஞ்சாயுதங்களோடு கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது பஞ்சாயுதம் என்னால் சங்கு, சக்கரம், கதை, வில், வாள் என்று 5 ஆயுதங்கள் பகவானுக்கு எப்பொழுதும் உண்டு. அந்த பஞ்சாயுதங்களையும் இந்த குழந்தை தரித்திருக்க வேண்டும். பீதாம்பரம் கமலலோச்சன பஞ்சஹேதி. ஏன் இப்படியெல்லாம் சொன்னாள் என்னால், இதுதான் பரபிரம்மத்திற்கு அடையாளம். பரபிரம்மம் என்னால் அது கருப்பாக இருக்கும், அது தாமரை கண்களோடு கூடியதாக இருக்கும், அது பஞ்சாயுதங்களை ஏந்தி இருக்கும் என்கிறபடியினாலே அப்படிப்பட்ட பிரம்மஸ்தனந்தயம் அயாச்சத, பரபிரம்மே வந்து தன்னிடத்திலே வந்து முலைப்பால் குடிக்க வேணும் என்று தேவகி ஆசைப்பட்டாள் என்று அந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார் பராசர பட்டர். இப்பொழுது இங்கே என்ன காட்டுகிறார் பாருங்கள். வராங்கா என்கிற திருநாமத்திற்கு தேவக்கியாக விரியமானம், இப்படி தேவக்கியாலே விரும்பப்பட்டதாய், அதி நின்னுத திவ்ய சின்னம், மிகவும் உயர்ந்த அடையாளங்களோடு, உபனிஷத்தில் கூறப்பட்ட அடையாளங்களோடு கூடிய அந்த அங்கங்கள் அத்தை உடையவன் தான் கண்ணபிரான். ஆவிஷ்கிருதமிதி வராங்கா என்று அந்த வராங்கா என்கிற திருநாமத்திற்கு அப்படி ஒரு அர்த்தம் காட்டினார். அதற்கு மேலே சத்யசந்த தீர்த்தர் வராங்கா என்கிறதுக்கு முதலிலே மற்ற ஆச்சாரியர்கள் காட்டினது போல சாதாரணமான அர்த்தத்தை காட்டினார். வராணி உத்தமானி அங்கானி எஸ்ய சகா வராங்கா, மிகவும் உத்தமமான உயர்ந்த அங்கங்களை உடையவர் என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு தனக்கே உரிய பாணியிலே அவர் இந்த வராங்கா என்கிறத என்ன பண்ணினார், அந்த சொற்களை வேறு விதமாக பிரித்தார். எப்படி பிரித்தார் என்னால், கீழே என்ன திருநாமம் சென்றது, இது சுவர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராங்கா என்று திருநாமம் அமைந்திருக்கிறது அல்லவா. இந்த ஹேமாங்கோ வராங்கா என்கிறதை பிரிக்கிற பொழுதோ ஹேமாங்கா வராங்கா என்றும் பிரிக்கலாம், ஹேமாங்கா அவராங்கா என்றும் பிரிக்கலாம், நடுவில் ஒன்றை சேர்க்கலாம். அதற்கும் இடம் கொடுக்கிறது அந்த இலக்கண வரம்பு. அப்போ அவராங்க இத்திச்சேதே, வராங்ககான்னு பாடம் கொள்ளாமல் அவராங்கா என்று பாடம் கொண்டால் என்ன அர்த்தம் என்று மிகவும் அற்புதமாக காட்டுகிறார் சத்யசந்த தீர்த்தர். என்ன காட்டுகிறார் என்னால் பாருங்கள், அவதீதி அவஹா, அதாவது அவராங்கா என்கிற இடத்துல அவதீதி அவஹா அப்படின்னா என்ன அர்த்தம், அவதி வந்து சேருகிறான், அதனால அவஹா. அதுக்கு மேலே ரங்கசிய ஸ்ரீரங்க க்ஷேத்திரஸ்யாம் ராங்கா, ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் வந்து சேர்ந்தவனுக்கு, ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இருக்கிறவனுக்கு ராங்கஹான்னு பேர். அப்போ அவச்ச அசௌ ராங்கச்சேதி அவராங்கா, என்ன அர்த்தம், ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை அடைந்தவர். அவராங்கா என்பதற்கு என்ன அர்த்தம், ஸ்ரீரங்கம் என்கிற திவ்ய க்ஷேத்திரத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதன் என்று இப்படியும் பொருள் கொள்ளலாம் என்று தமக்கே உரிய பாணியிலே அவராங்கா என்று இந்த திருநாமத்தை பிரித்து அற்புதமான அர்த்தத்தை காட்டினார் சத்யசந்த தீர்த்தர். சரி, அதற்கு அடுத்த திருநாமம் 746வது திருநாமம் சந்தனாங்கதி என்பது. சந்தன அங்கதி, சந்தனன்னா அழகியன்னு அர்த்தம் சொல்லலாம். அங்கதி என்ன, அங்கதம் என்னால் தோளிலே அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆபரணம், அதாவது தோள்வளை என்று சொல்லுகிறோமே அந்த ஆபரணத்திற்கு அங்கதம் என்று பெயர். அப்போ அங்கதி என்னால் என்ன, தோள்வளைகளை உடையவர். அது அர்த்தத்தை தான் ஆதிசங்கர பகவத்பாதர் எப்பொழுதும் நேரடியான பொருளையே காட்டி விடுகிறார். சந்தனைகி ஆஹ்லாதனைகி அங்கதைகி கேயூரைகி பூஷிதா இது சந்தனாங்கதி. அதாவது சந்தனைகி, சந்தனம் என்கிற சப்தத்திற்கு சந்தனம், நாம் உடம்பிலே பூஜிக்கொள்ளக்கூடிய சந்தனம், அதுதான் அர்த்தம். ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. என்னென்னா, அது பூஜிக்கொள்ளுகிறதுனாலே உண்டாகிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அதற்கும் சந்தனம் என்று தான் பெயர். அதாவது சந்தனத்தினாலே கிடைக்கிற மகிழ்ச்சி. அப்போ சந்தனைகி ஆஹ்லாதனைகி அப்படின்னா மகிழ்ச்சி தரக்கூடியதான, அங்கதைகி தோள்வளை, கேயூரம் என்றும் அது சொல்லப்படுவதுண்டு. அப்படிப்பட்ட ஆபரணங்களாலே அலங்கரிக்கப்பட்டவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். இங்கே இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறார். இதே அர்த்தத்தை தான் பராசர பட்டரும் காட்டுகிறார். சந்தனானி ஆஹ்லாதனானி திவ்ய பூஷணானி அங்கதானி அங்கதாதீனி
இங்கே அங்கதம் என்று தோள்வளை ஒன்றை சொன்னால் எல்லா பூஷணங்களையும் சொல்லுகிறது. பூயிஷ்டானி மிக அதிகமாக இவனுக்கு இருக்கிறது. தோள்வளை முதலான திவ்ய ஆபரணங்கள் முதலியவற்றை நிறைய உடையவர் என்று சொன்னார். அதுக்கு மேலே என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல அனன்யாபரணம் அப்படி அங்கம் ஸ்வசம்வலித தயா உன்மீல்ய தததி இதி வா என்று இன்னொரு அர்த்தம் சொன்னார். என்ன சொன்னார்? ஆபரணங்களே அணியாவிட்டாலும் கூட அவனுடைய திருமேனி அவ்வளவு அழகாக இருக்கிறதா. திருமேனியே அவனுக்கு ஆபரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அவனுக்கு ஆபரணமும் அணிவித்தால் அது எவ்வளவு அழகை கொடுக்கிறது. கேயூர உபலக்ஷணேன கேயூரம் என்று சொன்னதுனால தோள்வளை என்று ஒன்றை சொன்னால் எல்லா ஆபரணங்களையும் சொன்னதாக கொள்ளலாம் என்று இங்கே சந்தனாங்கதி என்று இதுக்கு இப்படி அர்த்தம் காட்டினார். அதற்கு மேலே சந்தனாங்கதி என்கிறதுக்கு சத்யசந்த தீர்த்தர் அவர் முதலில் என்ன அர்த்தம் காட்டினார் பாருங்கள். அழகான அர்த்தம் காட்டினார். வேறு யாரும் காட்டாத அர்த்தம் அது. என்னன்னா, சந்தனம் தது உபலட்சித பூஜாசாதனம், பூஜாசாதன திரவியம். சந்தனஹான்னா என்ன அர்த்தம்? பூஜைக்குரிய பொருள்கள் அனைத்தும் சொல்லப்படுகின்றன. சந்தனம் என்கிற சொல்லாலே பூஜைக்குரிய பொருள்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. அப்போது சந்தனஹான்னா என்ன அர்த்தம்? பூஜைக்குரிய பொருள்களை உடையவர் என்கிறது அர்த்தம். அதற்கு மேலே அங்கதஹா என்னால் என்னன்னா, வாலி புத்திரஹா, வாலியினுடைய பிள்ளை இருக்கிறானே அவனுக்கு அங்கதன் என்று பெயர் உண்டு. அவனை பக்தத்வேன சஹா அஸ்ய அஸ்திதி அங்கதி, அந்த அங்கதனை உடையவர் அடியவனாக, அதனால் அவருக்கு அங்கதின்னு பேர். சந்தனம் முதலான பூஜைக்குரிய பொருள்களை உடையவர், அதனால சந்தனஹான்னு பேர். ரெண்டுத்தையும் சேர்த்தா சந்தனாங்கதி என்று இப்படி விசேஷமான பொருளை காட்டுகிறார். அல்லது மற்ற ஆச்சாரியர்கள் காட்டின அர்த்தம் அதையுமே காட்டுகிறார். என்ன காட்டுகிறார் என்னால் என்ன காட்டுகிறார்? சந்தனாங்கதி சந்தனம் அங்கஹா, சந்தனத்தோடு கூடிய திருத்தோள்கள், பாகுபூஷணம் ச அஸ்யேதி, அந்த சந்தனம் பூசிய தோள்களிலே தோள்வளையையும் உடையவர், அதனால் சந்தனாங்கதி என்று இப்படியும் பொருள் கொள்ளலாம் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். அதற்கு மேலே அடுத்தபடியாக 747வது திருநாமம் வீரஹா என்பது. வீரஹா என்னால் என்னன்னா, வீரர்களை அழிப்பவர் என்பது தான் அர்த்தம். வீரானு ஹந்தி இது வீரஹா, அதே அர்த்தத்தை தான் காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். தர்மத்ராணாய வீரானு அசுரமுக்கியானு ஹந்தி இது வீரஹா, தர்மத்தை காப்பதற்காக அசுரர்களான வீரர்களை அழிப்பவர் வீரஹா என்பதற்கு அந்த அர்த்தத்தை காட்டினார். ஆனால் இது கிருஷ்ணாவதாரத்தை சொல்லுகிறது என்று கொண்டிருக்கிறபடியினாலே பராசர பட்டர் இந்த வீரஹா என்கிற திருநாமத்துக்கு என்ன அர்த்தம் காட்டினார்னா, அதிமுக்த ஸ்தனந்தயோபி ஸ்தனந்தயா அப்பி, முளைப்பால் பருகிற பருவத்திலே இருந்த பொழுதும் கூட கண்ணபிரான் என்ன செய்தான்? பூதனா சக அர்ஜுனாதீன் அசுராதீன், ஆக பூத்தனை அதே போல சகடாசுரன் யமளார்ஜுனர்கள் என்று வந்தவர்கள், இப்படிப்பட்ட அசுரர்களை எல்லாம் வஞ்சகானு சமூல காத்தம் ஜகானா இதி, அவர்களை வேரோடு பிடுங்கி அழித்தவர். அதனால் அவருக்கு வீரஹா என்று பெயர். வீரஹான்னா கண்ணனை சொல்லுகிறது. கிருஷ்ணாவதார திருநாமம் அல்லவா, கீழேந்து ஆரம்பித்தார் கிருஷ்ணாவதார திருநாமம். அதனால் இதுவும் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லுகிறது. முளைப்பால் குடிக்கிற பருவத்தில் இருக்கிற பொழுது பூத்தனை சகடாசுரன் யமளார்ஜுனர்கள் முதலானவர்கள் அத்தனை அசுரர்களை அழித்தவன், அதனால் அவனுக்கு வீரஹா என்று பெயர் என்ன அந்த அர்த்தத்தை சொன்னார். அதற்கு மேலே வீரஹா என்பதற்கு சத்யசந்த தீர்த்தர் என்ன காட்டுகிறார்? வீரான் ஹந்தி இது வீரஹா, வீரர்களை அழிப்பவர். அல்லது விகத ஈரஹா முக்கிய பிராணா, முக்கிய பிராணன் அற்றவர்களை அழிப்பவர் என்று அந்த அர்த்தத்தையும் காட்டுகிறார். விகதா ஈரஹா முக்கிய பிராணா வீராஹா ஏஷாந்தே வீராஹா தான் ஹந்தி இதி என்று இப்படியும் ஒரு அர்த்தத்தை, முக்கிய பிராணன் இல்லாதவர்களை அழிப்பவர் என்று இப்படி அர்த்தம் காட்டுகிறார். இதுபோல் பகவானுடைய திருநாமங்கள் இன்னமும் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானுதவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।